ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இன்று நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமானவைகளில் ஒன்று, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற்றப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் கடினமானது ஒன்று இல்லை. நம் வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரங்களையும் சிகரங்களையும் அடைவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒன்று, நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் நாம் தொடர் போதனையாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் இருந்ததற்கு காரணம் என்னவெனில், தாவீது தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுவதிலும் கீழ்ப்படிவதிலும் தன் வாழ்வின் கடமையாக முக்கியமான ஒன்றாக தாவீது வைத்திருந்தார். சங்கீதம் 19வது சங்கீதத்துல 7வது வசனத்திலிருந்து தாவீது சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை நாணியுமாக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிற தாவீது 11வது வசனத்திலே சொல்லுகிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீது மாறினதற்கு காரணம் அங்கே வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவ வார்த்தையினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன். தேவ வார்த்தையை கை கொள்ளுவதினால் மிகுந்த பலன் உண்டு. இதுதான் தாவீதுனுடைய அனுபவமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119வது 11வது வசனத்திலே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமுள்ள மனிதனாக வாழ வேண்டுமானால் முதலாவது அவர்கள் பாவத்திற்கு விலகி தேவன் அருவருக்கத்தக்கதான காரியங்களுக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ளும் போதே அவன் தேவனுக்கு பிரியமுள்ள மனிதனாக, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக மாறிவிடுகிறான். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறது என்ன? நான் பாவம் செய்யாதபடிக்கு, நான் பாவத்தில் விழுந்து விடாதபடி, பாவத்திற்கு மேல் பாவத்தை என் வாழ்க்கையிலே நான் கூட்டிக் கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துகிறது எது என்றால், தேவனுடைய வார்த்தையை நான் எனக்குள்ள வச்சிருக்கிறேன். இந்த தேவ வார்த்தை என்னை பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்துகிறது. தேவனுக்கு எதிரான காரியங்களை நான் செய்து விடாதபடிக்கு அவைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் எத்தனை அதிகமாக வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில தியானித்து இருதயத்தில் வேத வசனத்தை வைக்கிறீர்களோ, அத்தனை அதிகமாக நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு தேவ வார்த்தையின் பக்கமாக திரும்பி தேவ வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நடந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாறுவோம்.
அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ மாற எங்களுக்கு அந்த கிருபையை தந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.